யுத்தத்தின் 14 நாள் போர், அதாவது மகாபாரத யுத்தத்தின் 14 நாள் போரில் அர்ஜுனனை வதம் செய்வதற்காகவே வைஷ்ணவ அஸ்திரத்தை செலுத்தினான் பகதத்தன். இந்த அஸ்திரத்திற்கும் நம் கொண்டாடுகின்ற தீபாவளிக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? அதற்கு முன் தீபாவளி வர சில நாட்களே உள்ளது. அதன் காரணமாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதற்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், தீபாவளி வருவதற்கு முக்கியமான காரணம் விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராக பகவான் தான். யாரெல்லாம் வராக பகவானின் பக்தர்களோ, யாரெல்லாம் வராக பகவானை பிடிக்குமோ அவர்கள் அனைவரும் கமெண்டில் தெரியப்படுத்தவும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் தீபாவளி வர வராக பகவான் என்ன செய்தார் என்பதனை இப்பதிவில் முழுமையாக காண்போம் நண்பர்களே. நீங்கள் இப்பொழுதுதான் முதலாக என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாருங்கள். ஒரு நாள் இரணியாக்ஷன் என்ற கொடூரிய அரக்கன் ஒருவன் இருந்தான். அவன் உலகையும் கட்டுப்படுத்தி விட்டான். பூமாதேவியும் கடத்தி கொண்டு கடலுக்குள் அடியில் சென்று மறைத்து வைத்தான் என்று புராணத்தில் குறிப்பிடுகிறார். அந்த இரணியாக்ஷன் என்ன செய்தான் என்றால், இந்திர பகவானையும் தோற்கடித்து விட்டான். இந்திர பகவானை தோற்கடித்து அவனை சிறைப்பிடிக்குவார் என்று எண்ணினார். ஆனால் இந்திரதேவர் தப்பித்து விட்டு ஐராவதத்தில் ஏறி சென்று பிரம்மலோகம் தாண்டி வைகுண்டத்திற்கு சென்றார். விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார். மேலும் அவன் அனைத்து தேவரையும் தோற்கடித்து விட்டான். இந்த உலகையும் கைப்பற்றி விட்டான். உலகையும் கட்டுப்படுத்தியும் விட்டான். அதற்கு காரணம் யார் என்றால் பிரம்மதேவர் தான். இவன் 100 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்துதான் பிரம்மதேவரிடம் வரம் பெற்றார். இவன் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் இவருக்கு வரம் அளித்தார். ஆனால் இவன் சாகாவரம் பெற்றிருந்தார். ஒரு நாள் சாகாவரம் பெற்ற காரணத்தினால் இவன் ஒரே ஒரு விலங்கின் பெயரை உச்சரிக்க மறந்து விட்டான். அந்த ஒரே ஒரு விலங்கு எதுவென்றால் வராகம்தான். அதன் காரணமாக விஷ்ணு பகவான் வராக ரூபம் எடுத்து இவனை வதம் செய்து விட்டார். பிறகு வரம் பெற்றவுடன் வழக்கம் போல் அனைத்து உயிரினத்தையும் துன்புறுத்துவது, அனைவரையும் மக்களையும் வதம் செய்வது, அனைவரையும் சித்திரவதை செய்வது, உலகையும் கட்டுப்படுத்தி விற்பது என்ற அனைத்து அட்டுழியங்களையும் செய்து விட்டான். இவன் தொந்தரவு தாங்க முடியாமல் அனைவரும் சென்று தேவரிடம் முறையிட்டார்கள். தேவர்கள் அனைவர்களும் சென்று விஷ்ணுவுடன் முறைவிட்டார்கள். எனவே அனைவரையும் காத்து ரட்சிப்பேன், உலகையும் காப்பாற்றுவேன் இவன் கோரப்பிடியில் என்று அனைவருக்கும் சபதம் செய்து விஷ்ணு பகவான் வராக ரூபம் எடுத்து, அதாவது பன்றி போல் உருவம் கொண்டு, பாதி மனிதனாகவும் பாதி பன்றியாகவும் கலந்த ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே உலகத்திற்கு பிரவேசித்தார். முதலில் இவர் பூமாதேவியை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கடலுக்குள் அடியில் சென்று பூமாதேவியை மீட்டெடுத்தார். பிறகு பூமாதேவியை மீட்டு எடுத்து அவருக்கு விமோசனமும் வழங்கிவிட்டார். இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து ஒரு மகனும் இருக்கிறான். அதற்கு முன் இவன் வந்துவிட்டான் வராகருடன் போர் செய்வதற்காகவே. எனவே வராகருக்கும் இரணியாக்ஷனுக்கும் போர் நடந்தது. போர் முடிவில் தன் கொடிய கொம்பினால் அவனை குத்தி கிழித்து விட்டு வதம் செய்தார் கொடூரமாக. வராக பகவானின் எண்ணம் முடிந்து விட்டது, அதாவது அவரின் அவதார நோக்கம் முடிந்து விட்டதன் காரணமாகவே அந்த மகனை பூமாதேவியிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் வைகுண்டம் புறப்பட்டார். அந்த மகன் வராக ரூபரின் மகன் ஆவான். அவன் விஷ்ணுவின் மகன் என்பதனால் அவனுக்கு பிறக்கும் பொழுதே தெய்வசக்தி அதிகமாகவே இருந்தது. அவன் பிரம்மதேவரிடம் தவம் புரிந்து, அதாவது வரம் பெற்று பல்வேறு சக்திகளை பெருக்கிக் கொண்டாள். ஆனால் அவன் கேடுகட்ட நேரத்தில் பிறந்ததால், அதாவது இரணியாக்ஷன் அழியும் பொழுது பிறந்ததால் இவனுக்கு அரக்க சக்தியும் அதிகமாகவே இருந்தது. என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் இவ்வாறு இவன் அரக்கனாக மாறினான் என்றால், அவன் இறந்தது ஒரு மாலை வேளையில், இரணியாக்ஷன் இழந்தது ஒரு மாலை வேளையில். அதே போல இவன் அப்பொழுதுதான் பிறந்தான். அப்பொழுது ஒரு அரக்கன் இறக்கும் வேளையில் பிறந்ததால் இவன் மகனும் இவ்வாறு தான் இருக்கிறான், அதாவது விஷ்ணுவின் மகன். பிறகு இவனும் வழக்கம் போல அனைத்து மக்களையும் துன்புறுத்துவது போன்ற அனைத்து செயல்களையும் செய்துவிட்டான். பிரம்மதேவரிடம் வரம் பெற்று சாகா வரம் இருக்க வேண்டும் என்று வேண்டினான். சாகா வரத்தின் இருக்கும் காரணத்தினால் இவன் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணத்தில் அனைவரையும் துன்புறுத்தினான். இரணியாக்ஷன் என்ன செய்தானோ அதே இவன் செய்தான். ஆனால் இவன் இரணியாக்ஷன் மகன் கிடையாது, விஷ்ணுவின் வராகரின் மகன். பிறகு பிரம்மர் ஒரு நிபந்தனையுடன் இவனுக்கு ஒரு வரம் வழங்கினார். அந்த வரம் யாதெனில், உன் தாயால் மட்டுமே உனக்கு மரணம் நிகழும். அதையும் இவன் ஒப்புக்கொண்டு விட்டான். ஏன் இவ்வாறு கூறுகிறான் என்றால், ஒரு தாய் ஒரு மகனை எவ்வாறு வரம் செய்வார்? அதன் காரணமாக இவர் பிரம்மதேவரிடமிருந்து தாயால் வரம் நிகழும் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டு இவன் வரத்தையும் பெற்றான். பிறகு உலகையும் கட்டுப்படுத்தி விட்டான். அனைவரையும் துன்புறுத்தினான். கிட்டத்தட்ட பல யுகங்கள் கடந்தும் இவன் வாழ்ந்தான். வராக பகவான் எடுத்தது சத்திய யுகத்தின் 3வது பங்கில். ஆனால் இவன் மரணிப்பது துவாபர யுகத்தில் கடைசியில், கிருஷ்ணனால். அப்பொழுது இவன் பலத்தையும் இவன் தவ வலிமையும் இவன் சக்தியையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு கூடிய அரக்கனாக இருப்பான் என்று. ஆனால் இவன் தெய்வத்தின் குழந்தையின் காரணமாகவே இவன் பல்வேறு யுகத்தை தாண்டியும் வாழ்கிறான். பிறகு அனைத்து தேவர்களும், அனைத்து இந்திர பகவானும், யம தர்மராஜரும், வர்ணன், வாயு, அக்கினி, இந்திரர், நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், யக்ஷங்கள், கிண்ணர்கள், ராட்சசர்கள், மேலும் பல்வேறு பூதகணங்கள் அனைவரும் சென்று விஷ்ணுவுடன் முறையிட்டார்கள். இவனை எப்படியாவது கட்டுப்படுத்துங்கள், இல்லை என்றால் எங்கள் அனைவரையும் இவன் அழித்து விடுவான், சிறைப்பிடித்தும் விடுவார் என்று.
அப்பொழுது விஷ்ணுவை காண செல்லும் பொழுது வைகுண்டத்தில் அவர் இல்லை. காரணம், அவர் பூலோகத்தில் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து உள்ளார். எனவே அனைவரும் பூலோகத்திற்கு சென்று துவாரகைக்கு சென்று கிருஷ்ணனிடம் முறையிட்டார்கள். கிருஷ்ணரும் இவரை வதம் செய்வதற்காக சபதம் ஏற்றார். மேலும் அனைத்து அஸ்திரங்களை எதிர்கொண்டு போருக்கு தயாராகி கொண்டு இருக்கும் பொழுது பாமா, அதாவது சத்யபாமாவும் இவருடன் சேர்ந்து போருக்கு வருவதாக வேண்டினார்கள். அப்பொழுது அவர் மனைவியான சத்யபாமா அனைவரும் சேர்ந்து கருடனின் மேல் ஏறி பிரயோஜிஸ்தான் நாட்டிற்கு சென்றார்கள். பிரயோஜிஸ்தான் நாடு என்றால் நரகாசுரன் வாழும் ஒரு சாம்ராஜ்யம் ஆகும். அதாவது இந்த வராக பகவானின் மகனான நரகாசுரன் வாழும் ஒரு தேசமாகும். இப்பொழுது உள்ள அசாம் பகுதியில் அந்த தேசம் காணப்படுகிறது என்று குறிப்புகள் இருக்கிறது. பிறகு கிருஷ்ணன் போருக்கு செல்லும் பொழுது அவருடன் நாராயண சேனைகளையும் கூட்டிதான் சென்று விட்டார். எனவே நாராயண சேனைக்கும் நரகாசுரனின் சேனைக்கும் போரானது நடந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். ஆனால் நாராயண சேனை மனிதர்கள், ஆனால் இவர்கள் ராட்சசர்கள். அனைவரும் மோதிக்கொள்ளும் பொழுது பல்வேறு மாயஜால வித்தைகளை புரிந்து நாராயண சேனையை முழுமையாக இவர்கள் துவம்சம் செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட நாராயண சேனை முழுமையாக அழிந்து விட்டது. இவர்கள் கைதான் ஓங்கி இருந்தது, ராட்சசர்களின் கைதான். அப்பொழுது செய்வதறியாத தவித்த கிருஷ்ணர் பல்வேறு அஸ்திரங்களை உபயோகம் செய்து ஜால அஸ்திரங்கள், மாயஜால அஸ்திரங்கள், மகேந்திரஜால அஸ்திரங்கள், இந்திரஜால அஸ்திரங்கள், மேலும் மகேந்திரஜால அஸ்திரங்கள் அனைத்தையும் உபயோகம் செய்து அனைத்து அரக்கர்களையும் துவம்சம் செய்தார். தீக்கிரைக்கு சாம்பலாக்கினார். அனைவரும் அழிந்து கைலாசம் செய்தார்கள். பிறகு போரின் இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது. கிருஷ்ணரும் நரகாசுரனும் ஒருவரை ஒருவர் போர் செய்தார்கள். நரகாசுரன் ஒரு விசேஷ விமானத்தில் ஏறிக்கொண்டு உலகையும் தாண்டி ஆகாய மார்க்கமாக போர் புரிந்தார். சத்யபாமாவும் கிருஷ்ணரும் இருவரும் கருடன் மேல் ஏறி போர் புரிந்தார்கள். ஆனால் இந்த போரானது பெரும் கடுமையாக இருந்தது. பல்வேறு அஸ்திரங்கள் இவர்கள் உபயோகம் செய்தார்கள். வர்ணாஸ்திரம், வாயு அஸ்திரம், அக்னி அஸ்திரம், இந்திர அஸ்திரம், தந்திர அஸ்திரம், ஜால அஸ்திரம், நாகாஸ்திரம், அஞ்சலிகா சக்தி அஸ்திரம், வஜ்ராஸ்திரத்தை கூட இவர்கள் உபயோகம் செய்தார்கள். நரகாசுரனும் அனைத்து அஸ்திரங்களையும் வைத்திருந்ததன் காரணமாக இவர்கள் தாக்குதலை அவன் எளிதாகவே சமாளித்து விட்டாள். ஆனால் நரகாசுரனின் தாக்குதலை கிருஷ்ணனால் சற்று சமாளிக்க முடியவில்லை. காரணம், இவர் மனித அவதாரம், அவர் அரக்கன் ஆவான். பிறகு சாகா வரமும் பெற்றவன். அதன் காரணமாக கிருஷ்ணனால் சமாளிக்க முடியவில்லை. இறுதியாக கோபம் கொண்ட கிருஷ்ணர் தனது கௌமதத்தா கதையை எடுத்து அவன் மீது வீசினார். அதையும் எளிதாகவே தடுத்து விட்டான். பிறகு ஈட்டி, வேல்கம்பு, கோடாரி, கத்தி, ஆயுதம், அருவாள் போன்றவற்றையும் வீசி எறிந்தார், அனைத்து விசேஷ ஆயுதங்களையும். ஆனால் சிவபெருமானிடமிருந்து பெற்ற சந்திரசேகர அஸ்திரன் காரணமாக அதை அனைத்தையும் தடுத்து விட்டான் எளிதாகவே. அதாவது அது பிறை நிலா போன்ற வடிவம் கொண்ட ஒரு விசேஷ அஸ்திரமாகும். இந்த அஸ்திரத்தை ராவணன் கூட வைத்திருந்தார். பிறகு செய்வதறியாத கிருஷ்ணன் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினார். இவனும் பதிலுக்கு பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். அது இருவரும் மோதிக்கொண்டு வானத்தில் பெரும் பிரளயமே ஏற்பட்டது. சிருஷ்டி அழிந்தது. அதாவது உலகத்தை தாண்டி இருக்கும் பல்வேறு கேலக்சிகள் அழிந்தது. பிறகு பிரம்மாஸ்திர அஸ்திரத்தையும் உபயோகம் செய்தார். நாராயண அஸ்திரத்தையும் உபயோகம் செய்தார். வைஷ்ணவ அஸ்திரத்தையும் உபயோகம் செய்தார். ஆனால் அனைத்தும் நாராயண அஸ்திரம் என்பதன் காரணமாக கிருஷ்ணனின் கழுத்தில் மாலையாக விழுந்தது. பிறகு பாசுபத அஸ்திரத்தை அவன் செலுத்தினான். கிருஷ்ணன் அதை தன் சுதர்சன சக்கரத்தினால் தடுக்க முயன்றார். எனவே பாசுபத அஸ்திரம் சிவனுடையது, சுதர்சன சக்கரம் இவருடையது என்பதன் காரணமே பிரம்மதேவர் அதை வழி மறுத்துவிட்டு இரு தெய்வங்களுடன் ஒப்படைத்து விட்டார். பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனார் கிருஷ்ணர். இறுதியாக கோபம் கொண்ட நரகாசுரன் ஒரு பெரிய அஸ்திரத்தை, அதாவது பிரம்மாஸ்திர அஸ்திரத்தைக்கு நிகரான பிரம்மா அஞ்சலிகா அஸ்திரத்தை கிருஷ்ணன் மீது செலுத்தினான். ஆனால் கிருஷ்ணனை அது தாக்கவில்லை, சற்று தாக்கிவிட்டது. எனவே கிருஷ்ணரின் நெஞ்சில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் அந்த வானிலிருந்து கீழே பொத்தென்று விழுந்தார். இதை பார்த்து கொண்டு இருந்த அவரது மனைவியான சத்யபாமா பெரும் கோபம் கொண்டு தன் கண் முன்னே தன் கணவனை தாக்கிவிட்டான். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தன் கண் முன்னே எந்த கணவனாவது தாக்கப்பட்டால் அவருக்கு கோபம் அதிகமாக வரும். அதன் காரணமாகவே சத்யபாமா அந்த சாரங்கம் வில், அதாவது கிருஷ்ணன் கையில் இருந்த சாரங்க வில்லை எடுத்து அவர் மனதில் தியானித்தார். நான் கிருஷ்ணனின் மனைவி என்பது உண்மையானால், இந்நாள் வரை இவருக்கு நான் சேவை செய்தது உண்மையானால், சிறந்த மனைவியாக இருந்தது உண்மையானால், இந்த அஸ்திரமானது இவன் நெஞ்சை கிழித்து இவன் இப்பொழுதே மரணிப்பான் என்று மனதில் தியானித்தபடியே அந்த அஸ்திரத்தை செலுத்தினார். அந்த அஸ்திரம் அக்னியை உமிழ்ந்தது. அதாவது அக்னியை உமிழ்ந்தபடியே அவன் நெஞ்சை கிழித்து அவனை வதம் செய்தது. அஸ்திரமானது அடுத்த திசைக்கு சென்று விட்டது. அவனும் வானிலிருந்து கீழே விழுந்தான். அவன் மரணிக்கு தழுவாயில் கிருஷ்ணன் அவனிடம் முன் சென்று, என்ன ஆயிற்று நரகாசுரவா, போர் புரிவோம் என்று கூறினார். அப்பொழுது நரகாசுரனை வதம் செய்வதற்கு பெண்ணால் மட்டுமே முடியும், அதுவும் தாயால் மட்டுமே முடியும் என்று உணர்ந்து கொண்டவன் எதிரில் நிற்பது தனது தாய் தந்தை என்று நினைத்தபடி அவரை மன்னிப்பு வேண்டி உயிரை விட்டான். அவன் இறப்பதற்கு முன், நான் இறக்கும் நாளை யாரும் துக்கமாக கொண்டாட வேண்டாம். அதாவது உங்களின் வராகவனின் மகன், உங்களின் ஒரு மகன் நான் இறந்து விட்டேன் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். அனைவரும் நான் இறந்ததை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும்
இந்நாள் வரை அரக்கனாகத்தான் இருந்தேன். இப்பொழுதுதான் இந்த உண்மை எனக்கே தெரியும். அதன் காரணமே யாகும் சோகத்தில் இருக்க வேண்டாம். அனைவரும் சந்தோஷமாக இருங்கள். அனைவரும் புத்தாடையை உணைத்து எண்ணெய் குளியல் இட்டு இனிப்பு பலகாரங்களை உண்டு அசைவ சாப்பாடுகளை உண்டு நான் இறந்த நாளை மிக்க மகிழ்ச்சியாக பட்டாசுகளை வெடித்து தீபங்களை ஏற்றி ஒளிமயமாக கொண்டாடுங்கள். இதற்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொண்டே இந்த வரத்தை எனக்கு தாருங்கள் இறைவா என்று கூறியபடி தன் தாய் தந்தைகளின் காலில் விழுந்து ஆசி பெற்று அந்த கணமே நரகாசுரன் மடிந்து விட்டான். இதுவே நரகாசுரன் மடிந்த கதையாகும். மேலும் தன் தாயான பூமாதேவியின் கையால் மடிந்த கதையாகும். பிரயோஜிஸ்த நாட்டு மன்னன் நரகாசுரன் மடிந்தான். அவனது மகனான பகதத்தன் அரியணை ஏறினான். ஆனால் தன் தந்தையை கொன்ற இந்த கிருஷ்ணனை பழி தீர்க்க வேண்டும். அவனுக்கு பழைய புராணம் எல்லாம் தேவையில்லை. என் தந்தையை கொன்றவன் இந்த கிருஷ்ணன். அவனை வதம் செய்ய வேண்டும். நாராயண சேனையை முழுமையாக அழிக்க வேண்டும் என்பதற்காகவே துரியோதனனுடன் கூட்டி சேர்ந்து யுத்தத்தின் 14ஆம் நாளில் ஜெயத்ரதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவன் போரில் கலந்து கொண்டு அர்ஜுனனை கொல்ல முயற்சி செய்தான். கிருஷ்ணனையும் கொல்ல முயற்சி செய்தான். வைஷ்ணவஸ்திரத்தை இட்டான். ஆனால் அந்த அஸ்திரத்தை கிருஷ்ணன் மாலையாக மாற்றி அவர் கழுத்தில் போட்டுக்கொண்டார். அர்ஜுனன் சூழ்ச்சி செய்து கொண்டார். ஆனால் அந்த பதிவு என்னிடம் உள்ளது. அதை சென்று காணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.